அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். மகாபெரிவா மகாகாங்கிற இடத்துல இருந்தா ஒரு கிராமம், அது கொஞ்சம் பெரிய ஜனங்கள்லாம் உள்ள இடம்தான். மாணிக்க மகாராஜ் அப்படின்னு அவர் கூட்டத்தினால்தான் பெரியவா அங்கே போய் இருக்கா. அது நாகநாத் சமஸ்தானம் அப்படின்னு ஒரு பெரிய சமஸ்தானமாக இருந்திருக்கு. அங்கே சிவனுக்கு அங்கே கோவில்லாம் இருக்கும். அங்கே இருக்கிறதே தான் சாதுர்மாசியம் நடந்தது, இன்னும் பல நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. தீபாவளி, கார்த்திகை எல்லாம் அங்கே தான் நடந்தது. இந்த கார்த்திகை அப்படின்னாலே ரொம்ப முக்கியமான திருவிழா, நமக்கு ஃபெஸ்டிவல், தீப திருவிழா. கார்த்திகை தீபம் அப்படின்னு நமக்கு ரொம்ப தட்சிண தேசத்தில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறோம். அதாவது தீப அப்படிங்கிறதே நம்மளோட இருளை போக்குறது. இந்த வெளியில் இருக்கிற லைட் எல்லாம் வெளியில் இருக்கிற இருளை போக்குறது. ஆனால் இந்த தீபம்ங்கிறது ஜோதி ஸ்வரூபமாக பகவானை தான் சொல்லியிருக்கு. பரபிரம்மத்தை தான் தீப ஜோதி அப்படின்னு சொல்றது. அருணகிரிநாதர் சொல்ற தீபமங்கள ஜோதி நமோ நமோ அப்படின்னு பாடுறார். அதை குறிக்கிறதுக்காக தான் திருவண்ணாமலை அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இந்த தீப உற்சவம் இன்னும் பிரபலமாக நடந்துன்னு இருக்கு. ஜோதி ஸ்வரூபமா பகவான் இருக்கார், ஈஸ்வரன் இருக்கார் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்கு தான் அந்த அருணாச்சலமே அப்படிதான் இருக்கு. அந்த தீப ஜோதி நாம சாதாரணமாவே விளக்கு பூஜை பண்றோம், எதுவா இருந்தாலும் திவ்யநாமம் அப்படிங்கிறோம். தீபத்துல பகவான் ஆவாகனம் பண்ணினா அது பொதுவா இருக்கு. இந்த தீபம் எல்லா தேவதையிலையும் குறிக்கலாம். அதுல இங்க ராமரையும் கொண்டாடலாம், கிருஷ்ணரையும் கொண்டாடலாம், சிவனையும் கொண்டாடலாம், அம்பாளையும் கொண்டாடலாம், எதை வேணா வச்சுட்டு பூஜை பண்ணலாம். அப்படி இந்த பரபிரம்மம் எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கிறதுனால, சர்வமாவும் இருக்கிறதுனால தான் இந்த தீப திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா கொண்டாடுறோம். அது திருவண்ணாமலையில ரொம்ப விசேஷமா இருக்கும். அந்த தீபம் பௌர்ணமி, கார்த்திகை மாசம் பௌர்ணமியில வரும். இந்த மகாகாமில் இருக்கிறதே கார்த்திகை தீபம் வந்தது, இன்னைக்கு பௌர்ணமி. ஜோஷி அப்படிங்கிற பக்தர், ரகுராமன், பிரதோஷம் மாமா, இன்னும் பல பக்தர்லாம் வந்திருந்தா. இந்த ஜோஷி என்ன பண்ணார், 2 மூட்டை, 1 மூட்டை கோதுமை, 1 மூட்டை அரிசி கொண்டு பெரியவாள்கிட்ட வச்சு, இது பிடி அரிசியில வந்தது வசூல் அப்படின்னு சொல்லி கொண்டு வச்சார். இன்னும் பெரியவா என்ன பண்ணா, ஏகாம்பரம் பக்தரை விட்டு இந்த கோதுமை மூட்டையிலேருந்து ஒரு தட்டில் இத்தனை கோதுமை எடுக்க சொன்னா. எய்தாப்புல வைக்க சொல்லி பெரிய அகல் மடக்கு, அதுல நெய்யை விட்டு தீபம் ஏற்ற சொன்னா. அதுல தீபம் ஏற்றி அதுக்கு பூஜை பண்ணி, பெரியவாளே அதில் தியானம் பண்ணி அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணினா. அப்படி பண்றதே ரொம்ப அமானுஷ்யமா இருக்கும். அந்த தீப ஜோதியிலெல்லாம் பெரியவாளை பார்க்கறதுல பிரதோஷமாமா ரொம்ப முக்கியமா இருப்பா. இந்த கார்த்திகை தீபத்துல பெரியவாளை தரிசனம் பண்றது, ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு திருவாதிரையில பெரியவாளை சாட்சாத் நடராஜ ஸ்வரூபமா தரிசனம் பண்றது, வருஷ பரப்புல தரிசனம் பண்றது, தீபாவளியில தரிசனம் பண்றது, சிவராத்திரியில தரிசனம் பண்றது, பிரதோஷ காலத்துல தரிசனம் பண்றது, அப்படி எல்லாம் இது ரொம்ப விசேஷமான புண்ணிய காலங்கள். அதுல போய் பெரியவாளை தரிசனம் பண்ணினவாளுக்கு தெரியும் அவ சாட்சாத் ஈஸ்வரன் அப்படிங்கிறது. அந்த கார்த்திகை தீபத்துல மாமா எப்பொழுதுமே பிரதோஷ மாமா என்ன பண்ணுவா, பெரியவாளை பார்த்தா பகவான் ரமண மகர்ஷிகளோட அருணாச்சல அக்ஷரமணமாலே ரொம்ப மனமுருகி சொல்லுவா. மாமா அப்படி சொல்லலேன்னா கூட பெரியவாளை கேட்டு அதை சொல்ல சொல்லு அப்படின்பா. மாமா சொல்றது தனியே அழகா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சன்னிவேசத்துக்கு நீங்க எல்லாம் கற்பனையில பண்ணி பார்த்துக்கணும். பிரதோஷ காலத்துல பெரியவா அப்படியே சர்வாங்க விபூதி ருத்ராட்சத்தோட இருக்க, பிரதோஷ மாமா கொடுக்குற இந்த வில்வ மாலையும் தூக்கி தலையில வச்சுட்டு அப்படியே ஜோதி ஸ்வரூபமா நின்று இருப்பா. அப்ப அப்படியே அதை பார்த்து உருகி பிரதோஷ மாமா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அப்படின்னு இது மாதிரி ராகத்துல ரொம்ப நெக்குருகி பாடுவா. அப்படியே எல்லாரையும் உருக்கிடும். அப்படிதான் இந்த கார்த்திகை தீபத்திலையும் பிரதோஷமா வந்த அருணாச்சல அக்ஷரமண மாலை பாட எல்லாரும் ஹரஹர சிவசிவா அருணாச்சல சிவ ஹரஹர சிவசிவ அருணாச்சல சிவ அப்படின்னு சொல்லி சாட்சாத் திருவண்ணாமலையே எங்க ஆயிடுத்து, அந்த அருணாச்சலேஸ்வரே எங்க வந்துட்டார், இந்த மகாகாவன்ல இருந்தார் அப்படிங்கிறாப்புல அப்படி ஒரு கார்த்திகை தீப தரிசனம் கிடைச்சது. அதாவது இந்த தீபத்தினால நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா வெளிச்சம் கிடைக்கிறது. அதை போல பெரியவாளை தரிசனம் பண்றதுனால நமக்கு என்ன பண்றது, இந்த அஜ்ஞானம்ங்கிற இருள்லேருந்து நமக்கு ஞான ஒளி கிடைக்கிறது, ஞான வெளிச்சம் கிடைக்கிறது.
அதனால பெரியவாளை அப்படி இந்த தீபஸ்வரூபமா தீப ஜோதியில நாம வழிபடுறது தியானம் பண்றது ரொம்ப விசேஷம். அப்படிதான் இந்த கார்த்திகையிலையும் நடந்தது. இந்த மாமா பிரதோஷ மாமாக்கு அந்த பரமேஸ்வரனா வாழை பாவிச்சா பெரியவாளை பாவிச்சா வழிபட்டா எப்படி எல்லாம் பக்தி பண்ணணும்னு பல பேருக்கு சொல்லி கொடுத்தா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். அப்படி இருந்தாலும் இந்த அனுபவம் எல்லாம் மாமாக்கு எப்படி பழுத்துது அப்படின்னா எல்லாமே ஈஸ்வர அனுகிரகத்தினால்தான், பெரியவா அனுகிரகத்தினால்தான். பெரியவா போய் அப்பப்போ தரிசனம் பண்ணிருப்பா. பிரதோஷ மாமா எழும்பூர்ல இருந்த தன்னோட ரயில்வே குவார்டர்ஸ்ல இருந்தா, ரயில்வேல உத்தியோகமா இருந்ததுனால அப்ப யாரோ சொன்னா, அவ கூட இருக்கிறவர் வைத்தீஸ்வரன் கோவில் போறோம் அப்படின்னு சொன்னான். இந்த வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு இந்த வைத்தீஸ்வரர் அப்படின்னு காதுல விழுந்தோன்னு மாமாக்கு மனசுல ஒரு எண்ணம் தோணித்து. ஏன்னா அவளுக்கு குலதெய்வம் பிரதோஷ மாமாக்கு வைத்தீஸ்வரன் கோவில். அவ அப்பா பேருமே வைத்தியநாத சர்மா தான். மாமா ஏதோ குழந்தையா இருக்கிறதே போனதுதான், அதுக்கப்புறம் போகவே இல்லை. அதனால இந்த வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு வைத்தியநாத சுவாமி தரிசனம் பண்ணும் அப்படின்னு மனசுல ஒரு ஆவல் எழும்பித்து. உடனே நம்மளும் போனா தேவையில்லை அப்படின்னு சொல்றது பிரதோஷ மாமாவோட பத்னி அந்த மாமி ரொம்ப பரமபக்த, பழுத்த பழம். அந்த அம்மா சொன்னா, நீங்க பெரியவாதான் எல்லாம் சர்வமும் அப்படின்னு ஈஸ்வரன் அப்படின்னு கொண்டாடின்னு இருக்கோம், பெரியவாளை தவிர நாம எங்கேயும் போனதில்லை, வேற எதையும் நாம மனசால கூட நினைச்சதில்லை. அப்படி இருக்கிறதே இப்ப திடீர்னு உங்களுக்கு எப்படி வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போகணும்னு ஆசை வந்தது அப்படின்னு சொன்னோன்னு ஞாபகப்படுத்தினோன்னு மாமா உடனே ஃபீல் பண்ணினா. பத்தையா, நல்ல வேளை நீ இது மாதிரி ஞாபகப்படுத்தின. சாட்சாத் பிரத்யட்சமாவே வைத்தீஸ்வரனா பெரியவா இருக்கிறது, பெரியவாளை பார்த்துட்டு இருக்கோம், பெரியவா தரிசனம் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் நமக்கு எங்கே இந்த வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு திருப்பி போகணும்னு ஆசை வந்து, அதாவது பலது இருக்குன்னு நினைச்சுட்டா தானே, மனசுல பாவம் இருந்தா தானே இதை போகணும் அதை போகணும், இது பெருசு அது சின்னதெல்லாம் தோண போறது. எல்லாம் ஒண்ணு, சர்வமும் ஒண்ணுத்துக்குள்ள, எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ஒண்ணு அப்படிங்கிற பாவம் வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் இங்க போனோம் அங்க போனோம்னா மனசு அலையாது. இந்த ஏகாகிர பக்தி அப்படிங்கிறதே அதுக்காக தான். நம்ம மனசு எப்பப்பாரு வெளி விஷயங்கள்ல அலைஞ்சுட்டே இருக்கும். அப்படி அலையாத, அப்படி அலைய அதோட எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. அது அத்தனையும் ஒரு முகமா குவிக்கிறதுக்கு தான், ஒரு இடத்துல குவிக்கிறதுக்கு தான் இந்த ஏகாகிர பக்தி அப்படிங்கிறது. அந்த ஏகாகிர பக்தியை பெரியவாளை வரைச்சு பண்ணிட்டு இருக்கிறதே இன்னும் ஆசை வர வேண்டாமே அப்படிங்கிறதுனால மாமியும் சொல்ல, மாமா அதை ஃபீல் பண்ணி உடனே பெரியவாள்கிட்ட போய், எனக்கு இது மாதிரி எண்ணம் இன்னொரு இடத்துக்கு போகணும்னு தோணினது கூட தப்பு தான், அதனால மன்னிச்சுக்கோப்பா அப்படின்னு. அதாவது போறோங்கிற இடம் வைத்தீஸ்வரன் கோவில் தான் உயர்ந்த இடம் அப்படின்னா கூட பெரியவா தான் இங்கேயே இருக்காளே, அவ எங்க இருக்காளோ அவ தான் வைத்தீஸ்வரன், பரமேஸ்வரனா அவ எங்க இருக்காளோ அதுதான் வைத்தீஸ்வரன் கோவில், அவ எங்க இருக்காளோ அதுதான் சிதம்பரம், அவ என்ன பண்றாளோ எங்க இருக்காளோ அதுதான் திருவண்ணாமலை அப்படிங்கிற பாவம் இருக்கணும். அப்படிங்கிறதுனால பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினா, இது மாதிரி தனக்கு திருப்பி எண்ணம் வராத இருக்கணும், பெரியவாளை தவிர வேற எதுலையும் மனசு லைக்காத இருக்கணும், சலனம் இல்லாத இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணா, அடுத்த நிமிஷம் இதுக்கு அப்ரூவல் மாதிரி என்ன அதிசயம் நடந்தது அப்படின்னா, வாசல்ல ஒருத்தர் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்டுன்னு அவளுக்கு தெரிஞ்சவா யாரோ வர வீட்டுக்குள்ள வரப்போற, வரத்தையே உள்ள வரலாமான்னு கேட்டுனாரு. வாங்கோ வாங்கோ அப்படின்னு சொல்றா. அவர் வரத்தையே என்ன கையில ஒரு தட்டுல பிரசாதம், அவர் சொல்றார், வைத்தீஸ்வரன் கோவில் போயிட்டு வந்தேன், வைத்தியநாத சுவாமி பிரசாதத்தோட உங்களை பார்க்கணும்னு தோணித்து அதனால வந்தேன், இந்த பிரசாதத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு. இது எப்படி தூக்கி வாரிப்பட்டது பிரதோஷ மாமாவுக்கு மாமிக்கலாம். வைத்தீஸ்வரன் கோவில் போகணும் தரிசனம் பண்ணணும்னு ஆசை வந்தது. உடனே அப்புறம் பெரியவாளை தரிசனம் பண்ணியாச்சு, அதுவே வைத்தியநாத சுவாமி தரிசனம் தான் அப்படின்னு மனசுக்கு சமாதானம் சொல்லியாச்சு. இதெல்லாம் சரிங்கிறாப்புல அடுத்தது உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, தரிசனம் பண்ணா உடனே பிரசாதம் தானே, உடனே வைத்தியநாத சுவாமி பிரசாதம் வீடு தேடி வருது. அப்படின்னா நம்மளோட பக்தி பாவம் பெரியவாளை சர்வமாவும் நம்ம உபாசிச்சோம்னா அது சரிதான் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சியா இருக்கு. அப்படி பிரதோஷ மாமா உபாசிப்பா. அப்படி இருக்கிறதுனால தான் இந்த கார்த்திகையிலையும் உபாசிச்சா. இந்த மாமாக்கு எப்படி நாம மனசுல பாவிக்கிறோமோ, நமக்கு எப்படி தோன்றதோ அதுபடி பெரியவா அனுகிரகம் பண்ணுவா அப்படிங்கிறதுக்கு பல நிகழ்ச்சிகளை சொல்லலாம். பிரதோஷ மாமாத்து மாமிக்கு ஒரு தரம் சொப்பனம் வந்தது, கனவு. அந்த கனவுல என்ன அப்படின்னா, பெரியவா இந்த பிரதோஷ மாமா விட்டு வாசல்ல வந்து பெரியவாளும் தன்னோட சிஷ்யரான புதுப்பெரியவா ஜெயேந்திர சுவாமியோட 2 பேருமா நிற்கிறா. நின்றுட்டு அந்த மாமிகிட்ட சொல்றா, இன்னைக்கு பிக்ஷை இங்கேதான் அப்படின்னு சொல்றாப்புல பெரியவா. சொப்பனம் கலைஞ்சு கொடுத்து, இந்த அம்மாவுக்கு இது ஒரு சொப்பனமா இதை சாதாரணமா தள்ள முடியல. உடனே பிரதோஷ மாமாட்ட சொன்னா, என்னமோ தெரியல பெரியவாளும் புதுப்பெரியவாளும் வந்து இன்னைக்கு இங்கதான் பிக்ஷை அப்படின்னு சொல்றா, அதனால பெரியவாளுக்கு ஒரு பிக்ஷாவந்தனம் பண்ணிட்டா தேவையில்லை அப்படின்னு தோன்றது, நம்ம வேணா போய் பண்ணலாம் அப்படின்னா. அப்ப பெரியவா சத்தாராங்கிற இடத்துல இருக்கா. இது தோணினா
சரின்னு கிளம்பி போறா. அங்க போறதையே இவா பெரியவா தரிசனத்துக்கு போகணும். அப்ப பெரியவாள்கிட்ட கைங்கிற பாலுங்கிறவர் என்ன பண்றார், குடத்துல தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்துட்டே இருக்கிறவர் இவாளை பார்த்தோன்னே என்ன பிக்ஷாவந்தனமா அப்படின்னே கேட்கிறார். இவாளுக்கு சொப்பனம் வந்தத்தை சொல்லல, அங்க போய் என்ன பண்றதுன்னு சொல்லல. ஆனா அங்க இருக்கிறவர் என்ன கேட்கிறேன்னு இவாளை பார்த்தோன்னே இன்னைக்கு என்ன பிக்ஷாவந்தனமா அப்படின்னு ஆச்சரியமா இருந்தது. இது மாதிரி சொப்பனத்தெல்லாம் சொன்னா அவர் போய் பாலு மாமா போய் பெரியவாள்கிட்ட சொன்னார். இது மாதிரி பெரியவா சொப்பனத்துல சொன்னாலும் அதனால பிக்ஷாவந்தனம் பண்ணணும்னு ஆசைப்படுறா, பெரியவா ஏத்துண்டு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா. இது சொல்றதே பெரியவா எப்படி இருக்கான்னா, வெறும் தன்னோட அனுஷ்டானத்தை ஜபத்தை முடிச்சுட்டு வெறும் கௌபீனத்தோட அப்படி கையை தூக்கி வச்சுன்னு நின்றுட்டு இருக்கா. எப்படி இருந்து சாட்சாத் பிக்ஷாடனராவே தரிசனம். மெய் சிலிர்த்துது. உடனே பிக்ஷாவந்தனம் பண்ண சொல்லு அப்படின்னா, இவாளுக்கு பிக்ஷாவந்தனம்லாம் அது வரைக்கும் பண்ணி பழக்கம் இல்லை, அது என்ன ப்ரொசீஜர்னு தெரியாது. உடனே புது பெரியவாள்கிட்ட போய் சொன்னா, அவா சொன்னா பாவம் அவருக்கு ஒன்றும் அது விட வசதி கிடையாது, அதனால இந்த பிக்ஷாவந்தனத்துக்கு வெறும் 250 ரூபா கொடுக்க சொல்லு போரும் அப்படின்னு அவளும் சொல்ல. அதுல வேடிக்கை என்ன அப்படின்னா, பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணின்ற ஒருத்தருக்கு வயசூரி போட்டுனது. அதனால ஒரு 4-5 நாளா ஒரு வாரமா பிக்ஷாவந்தனமே இல்லை. இன்னைக்கு தான் பிரதோஷமாமா போய் சொல்ற அன்னைக்கு தான் அடுத்த அவளுக்கு ஜலக்கி தண்ணி விட்டு பிக்ஷாவந்தனம் ஆரம்பமாறுது. அந்த பிக்ஷாவந்தனத்துக்கு பெரியவாளும் 2 குருநாதரும் சிஷ்யருமா சேர்ந்துன்னு இந்த பிக்ஷாவந்தனத்தை ஏத்துண்டு அனுகிரகம் பண்ணினா. அதுக்கு மற்ற சாமானமெல்லாம் ஒன்னா இவ பிக்ஷாவந்தனம் சொப்பனம் கண்டா நேர போயிட்டா. ஆனா அங்க என்ன ஆச்சு அப்படின்னார், போட்டோ கண்ணன் அப்படிங்கிற பக்தர் ஏழு பிள்ளையார் மாமி அப்படின்னு ஒரு அம்மா பக்தா, அவ நிறைய சாமான்லாம் கொடுத்துருச்சிருந்தா. அந்த சாமான்லாம் கொண்டு வந்து அவ வைக்கிறா. இன்னும் சேலம் ஆடிட்டர் வேணுகோபாலன் அப்படிங்கிறார், அவர் ஏதோ சாமான்கள்லாம் கொண்டு வச்சிருக்கார். இப்படி எல்லாரும் பிக்ஷாவந்தனத்துக்கு வேணுங்கிற சாமான்லாம் அவாவா கொண்டு வந்து வச்சுட்டா. இங்கே பிக்ஷாவந்தனம் பிரமாதமா ஆயிடுத்து. பெரியவா தானே ஸ்வீகரிச்சுண்டு இந்த பிக்ஷாவந்தனத்தை ஏத்துண்டா அப்படின்னா, சொப்பனத்துல கண்டது நிஜமாவே பலிக்கிறது. கனவு அப்படிங்கிறது என்ன, பகவான் அனுகிரகம் பண்றதுக்கு இதெல்லாமும் ஒரு யாஜ்யம். இந்த சொப்பனத்துல அனுகிரகம் பண்ணா அது சத்தியம் அப்படிங்கிறதுக்கு இதே பிரதோஷ மாமாத்து மாமிக்கு பெரியவா சோமாசி பண்ணி கொடு அப்படின்னு கேட்கிறாப்புல ஒரு சொப்பனம். இந்த அம்மாவுக்கு உடனே தோணித்து, என்ன பெரியவாளுக்கு திடீர்னு சோமாசி சாப்பிடணுங்கிற ஆசை. அதனால உடனே மடியா ஸ்நானம் பண்ணி சோமாசியை பண்ணி எடுத்துன்னு பெரியவாள்கிட்ட போனான். இது மாதிரி சொப்பனத்துல பெரியவா சொன்னா, அதனால பண்ணி எடுத்துன்னு பெரியவா ஏத்துன்னு அனுகிரகம் பண்ண முடியும்னா, பெரியவா உடனே டப்பா திறந்து காமிக்க சொன்னா. கண்ணால பார்த்துட்டு உடனே என்ன பண்றா, இங்க பக்கத்துல பாடசாலை இருக்கு, இந்த பாடசாலையில கொண்டு உங்கையாலே குழந்தைகளுக்கெல்லாம் ஆளுக்கு 2 கொடுத்து செங்க சொல்லும் முடியும். உடனே இந்த அம்மா கொண்டு போய் கொடுத்தா. இப்ப சொப்பனத்துல பெரியவா சோமாசி பண்ணி கொடுன்னு கேட்டா, ஆனா கொடுத்ததோ பாடசாலை பசங்களுக்கு அப்படின்னா இதுல இருந்தே தெரியுது, வேத நாயகன் வேதியர் நாயகன் அப்படின்லாம் தேவாரத்துல சொல்றாப்புல வேதஸ்வரூபமும் அவதான், வேதிய ஸ்வரூபமும் அவதான், எல்லாம் அவளா இருக்கிறதுனால அந்தர்யாமியா அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணி நாம் தேகமாஸ்ருதம் அப்படிதானே பகவான் கீதையில சொல்றார். நான் தான்ப்பா எல்லா ஜீவன்களோடையும் எல்லா பிராணிகளும் உள்ளுக்குள்ளேயும் வைஸ்வானனுங்கிற ரூபத்துல இருந்துட்டு யாரு எதை சாப்பிட்டாலும் அதை நான் எடுத்துக்கிறேன் ஸ்வீகரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்புல, இங்க பெரியவா சோமாசி கேட்டு பாடசாலை பசங்களுக்கு கொடுக்குச்சுன்னா எதுக்கா அப்படி கேட்டிருப்பான் யாருக்கு தெரியும். அந்த பாடசாலை குழந்தைகள்ல எந்த குழந்தைகளுக்கு இது மாதிரி பட்சணம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டதோ சோமாசி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டதோ அதை இப்ப பூர்த்தி பண்ணி வைக்கிறா. இன்னொரு வயசான பாட்டிமா பெரியவாள்கிட்ட எல்லாம் வாங்கிண்டா, எனக்கு ருத்ராட்ச மாலை வேணும், அது வேணும், இது வேணும்ட்டு. அப்புறம் அந்த அம்மா சொன்னா, தான் மடியா அப்பளம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், அதை பெரியவா ஏத்துக்கணும், பெரியவா பிட்சையில சேர்த்துக்கணும் அப்படின்னா. உடனே பெரியவா சொல்றா, நீ ஒண்ணு பண்ணு, நான் அப்பளம் சாப்பிட்றத பார்க்கணும்னு ஆசையா இருந்தா ஒண்ணு பண்ணு, இப்ப பாடசாலை பசங்கள்லாம் சாப்பிட்ற நேரம் அவளுக்கு போ, அங்க பாடசாலைக்கு போ, எண்ணெயை வச்சு உங்கையாலேயும் இந்த அப்பளத்தெல்லாம் பொறிச்சு எல்லா குழந்தைகளுக்கும் போடும், இந்த குழந்தைகள்லாம் சாப்பிட்றத பாரு, நான் சாப்பிட்றதுதான் அப்படின்னு. இப்படி இல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் பெரியவா தன்னோட சர்வ வியாபகமான அந்த ஈஸ்வரத்தன்மையை உணர்த்திண்டே தான் இருக்கா. அப்படிதான் இங்க மகாகாவில் இருக்கிறதையும் பிரதோஷமாமாக்கு இப்படி பல நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. ஆருத்ரா தரிசனம் அப்படின்னா ஆருத்ரா தரிசனத்துல சாட்சாத் ஆனந்த தாண்டவமூர்த்தியா நடராஜமூர்த்தியா பெரியவா இருக்கிற அழகு அப்படி இருக்கும். மாமா ரொம்ப அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டே கேட்பா, நடராஜா தரிசனம் கிடைக்கணும், நடராஜாவா தரிசனம் கிடைக்கணும், பெரியவாள்கிட்ட அந்த குஞ்சித பாதத்தை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு. அப்படி பெரியவா எந்த நாம ரூபத்துல எப்படி நாம உபாசிக்கிறோமோ அப்படி இல்லாம இருக்கிற பரமாத்மாவா இருந்தா அதை குறிக்கிறது தான் இந்த கார்த்திகைங்கிற தீபம் திருவிழா. அந்த தீபத்து திருவிழா இந்த மகாகாவில ரொம்ப அதி உன்னதமா நடந்தது. அப்படி நடக்கிறதே பெரியவா
அப்படியே ஆனந்தமா அந்த ஜோதி ஸ்வரூபத்துல பௌர்ணமியில தரிசனம் கொடுத்தா. இப்படி மகாகமலகிருத்தே கார்த்திகை திருவிழா ரொம்ப விசேஷமா நடந்தது. இன்னும் பல பக்தாள்லாம் அங்க வந்து தரிசனத்துக்கு வருவா. பல நிகழ்ச்சிகள்லாம் நடந்துட்டே இருக்கும். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் ஒவ்வொன்றும். அதுல அப்படி நடந்துருக்கிறதே ஒரு நாளைக்கு பெரியவா என்ன பண்ணா, வடிகாத்தால எப்பொழுதுமே 3 மணிக்கெல்லாம் எழுந்துடுவா. எழுந்து அவளோட அனுஷ்டானத்துக்கு அவ நித்திய இந்த தேக சுத்தி எல்லாம் பண்ணிட்டு 4:30 மணிக்கு ஜபத்துக்கு உட்காந்துண்டா. இந்த 1 மணி ஜபம் அப்படின்னு ஒண்ணு பண்ற வழக்கம். கரெக்டா 1 மணி நேரம் பண்ணுவா. சன்னியாசிகளுக்கெல்லாம் பிரணவம் தான் ஒரே மந்திரம், அதைத்தான் ஜபம் பண்ணணும். எவ்வளவுக்கு அழுவா பிரணவத்தை ஆவர்த்தி பண்றாளோ ஜபம் பண்றாளோ அது அவளுக்கு அவ்வளவு அவளுக்கு தபஸ் சேரும். அதனால இந்த 4:30 மணியிலேருந்து 5:30 மணி மட்டும் இந்த 1 மணி ஜபத்தை பண்ணினா. 1 மணி ஜபம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணினா, ஏகாம்பரத்தை கூப்பிடு அப்படின்னு இந்த ஏகாம்பரம் கைங்கரமே அவர் வந்தோடனே ஒரு பேனா எடுத்துனுவா, பேப்பர் எடுத்துனுவா. எடுத்துன்னு வந்து நான் சொல்றதெல்லாம் எழுதிக்கோ, முதல்ல நான் சொல்றத கேட்டுக்கோ, அப்புறம் அதை எழுதிக்கோ அப்படின்னா. இவர் என்னமோ ஏதோ சொல்ல போறாளாக்கும் அப்படின்லாம் நினைச்சிருந்தா பெரியவா என்ன ஆரம்பிச்சா, தன்னோட பரமகுருவை பத்தி ஆரம்பிச்சா. காஞ்சி காமகோடி பீடத்துல 66வது பீடாதிபதிகளாய் இருந்தவர் கலவ பெரியவா அப்படின்னு சொல்லுவா. கலவையில அவ சித்தியானத்தினால கலவ பெரியவா அப்படின்பா. அவளுக்கு பிறந்த ஊரு உதயம்பாக்கம் அப்படின்னு இருக்கு. இந்த உதயம்பாக்கத்துலதான் அவ அவதாரம் பண்ணினது. அதுக்கப்புறம் காஞ்சி காமகோடி பீடத்துல பீடாதிபதிகளா இருந்தா. மகா தபஸ்வி. எப்படி அப்படின்னா, அவளோட தபஸ் எப்படி இருந்திருக்கும், அவளோட மகிமை என்னன்னா ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கலாமே. இப்படி ஒரு பெரியவாளை செலக்ட் பண்ணி உலகத்துக்கு பெரிய கொடையா கொடுத்திருக்காளே. ஏதோ ஒரு ஸ்கூல்ல படிச்சிருந்த பையனை, சுவாமிநாதன் இந்த பையனை செலக்ட் பண்ணி இது பிற்காலத்துல பெரிய மகானா இருக்க போறது, இதனால சனாதன தர்மம் நிற்க போறது அப்படிங்கிறதுக்கு இந்த காஞ்சி காமகோடி பீடம் பேரும் புகழோடையும் வழங்க போறது அப்படிங்கிறதுக்கு இந்த குழந்தைய செலக்ட் பண்ணினா அப்படின்னாலே அவளோட ஞான திருஷ்டி என்ன, அவளோட மகிமை என்ன அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்பேற்பட்ட மகான் எதையும் லட்சியம் பண்ணினதில்லை. லௌகீகத்துல துளிக்கூட அவளுக்கு விருப்பம் இல்லை. அப்படி எப்பொழுதும் தபஸ் பண்ணிண்டு சந்திரமௌலீஸ்வர பூஜை இதே தான் உண்டு. நிறைய யாத்திரை பண்ணிண்டா. 1000 கிராம சுவாமிகள் அப்படின்லாம் அவளுக்கு ஒரு பட்ட பேர்லாம் உண்டு. நிறைய யாத்திரை பண்ணி, ஏன்னா தர்ம பிரச்சாரம் பண்ணணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணிட்டு இருக்கிற அவளை பத்தி பெரியவா சொல்றா. என்னோட குருநாதர் அதாவது அவர் 66வது சுவாமிகளா இருந்தார். தனக்கப்புறம் 67ஆ இந்த சுவாமிநாதன்கிற பெரியவாளை தான் கொண்டு வரணும்னு நினைச்சர். ஆனா லக்ஷ்மிகாந்தன்கிற வேத வித்து 67வது சுவாமிகளா வந்து ஒரு வாரம் தான் இருக்க. அதுக்கப்புறம் பெரியவா வந்தா. அதனால பெரியவாளுக்கு இந்த முறையில பார்த்தீங்கன்னா சம்பிரதாயமா பார்த்தாக்க இந்த கலவை பெரியவா பரமகுரு அப்படின்னு சொல்ற வழக்கம் முறை. ஏன்னா குருநாதர்ங்கிறவர் இந்த 67வது சுவாமிகளா இருந்தவர். அவரோட திருநாமம் மகாதேவேந்திர சரஸ்வதிங்கிறது. அதனால அவளை குருன்னு சொல்லி இவாளை பரமகுருன்னு சொல்றது. ஆனா பெரியவா சொல்வா, எனக்கு என்னமோ குரு அப்படின்னாலே எனக்கு நேர் குருவா இருந்த அந்த 67வது சுவாமிகளை மனசுல வரமாட்டேங்கிறது. அந்த பரமகுருநாதால தான் வருது. காரணம் என்ன, அவளைத்தான் சன்னியாச கோலத்துல பார்த்திருக்கேன். இந்த குருநாதரா இருந்த அவளை 8 நாள் தான் இருந்தா. அவளை நான் அது சன்னியாச கோலத்துல பார்க்கல. நான் போறதுக்குள்ளேயே அவளை சித்தி ஆயிட்டா. அப்படி இருந்த அந்த 67 சுவாமிகளா இருந்தவரும் பெரியவாளுக்கு பூர்வாசிரத்துல பெரியமா புள்ள. அதனால அண்ணா முறை. எனக்கு அவரை நினைச்சாக்கா அண்ணாங்கிற அந்த பாவம் தான் வரதே வழிய ஒரு சன்னியாச கோலத்திலேயே குருங்கிற பாவம் மனசுல வரல. ஆனா குருங்கிற பாவம் சன்னியாச கோலம்னா பரமகுருநாதர் தான் வருது அப்படின்னு சொல்லுவா. அதனால அவளையும் குருன்னே சொல்ற வழக்கம்தான். அவர் பட்டத்துக்கு வந்துட்டார். அவருக்கு அப்புறம் 67வது சுவாமிகள் வந்து அவரும் ஒரு வாரத்துல 2 பேரும் சித்தி ஆயிட்டா இல்லையா. அதுக்கப்புறம் பெரியவா வந்தா. பெரியவா சொல்ற, நான் 13 வயசுல இந்த மடத்துக்கு பட்டத்துக்கு வந்தேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ கலவையில 2 குருநாதாலும் சித்தியாயிருக்க. அங்க எல்லாம் காரியங்கள்லாம் முடிஞ்சுது. எல்லாம் முடிஞ்ச உடனே நான் இருந்துட்டு இருக்கிறதே எய்தாப்புல கலவையில ஒரு மளிகை கடைக்காரர், அந்த மளிகை கடைக்கார முதலாளி நேரம் வந்தார். வந்துட்டு என்னை பார்த்து சொன்னார், சாமியார் ஆயிட்டு இப்படியே உட்கார்ந்துட்டாக்க கொடுக்க வேண்டிய கடன்லாம் எப்ப அடைக்கிறது அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கப்புறம் தான் எனக்கு வேற முடியும். ஏன்னா 13 வயசு குழந்தைக்கு என்ன தெரியப்படுது, இப்பதான் திடுதுப்புன்னு மடத்துக்கு வந்திருக்கா. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த பரமகுருநாதர் காலத்துல முன்னால அந்த கலவையில கேம்ப்ல இருக்கிறதே மடத்துக்கு வேணுங்கிற சாமானெல்லாம் மளிகை சாமான். ஏன்னா மடத்துல பல பேருக்கு அன்னதானம் நடக்கும், நித்தியம் சந்திரமௌலீஸ்வர பூஜை இருக்கு. இதுக்கு வேணுங்கிற சாமான்லாம் இந்த மளிகை கடைக்காரர்கிட்ட கடனா வாங்கியிருக்கா.
அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னு. அதாவது அந்த காலத்துல மடத்துல பணத்துக்கெல்லாம் ரொம்ப சிரமதேசையில் இருந்த காலம், கடன் கடன்லாம் வாங்குறாப்புலாம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் சொஸ்தமாகி பெரியவா நாள்லயே அந்த கடன்கள்லாம் ஓரளவுக்கு எல்லாம் தீர்ந்து கடன் இல்லாத இருந்தது. அதுக்கப்புறம் எதேஷ்டமா அதுக்கு நன்னா ஐஸ்வர்யத்தோட பிரமாதமா ஆயிடுச்சுன்னா அது ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காலத்துல தான். அவளோட கையில அப்படி தனரேகை ஓடுறது அப்படின்னே பெரியவா சொல்லுவா. நல்லா அவ எதை தொட்டாலும் பொன்னாகும், அவாகையால எதை வாங்கிண்டாலும் அது நிறைய விருத்தியாகும். அவ இந்த மடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மடத்துல சுபீட்சமா எல்லாம் நிறைஞ்சு இருக்கு அப்படின்னு பெரியவாளே சொல்லி பெருமை விட்டுப்பா தன்னோட சிஷ்யரை பத்தி. அப்படி அது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காலத்துல தான் இதுக்கு அப்புறம் இந்த பினான்சியலி ரொம்ப பெரிய சௌரியம்லாம் ஏற்பட்டது. அதனால அதுக்கு முன்னாலாம் கொஞ்சம் அந்த கஷ்டங்க திசையில இருந்த காலம். அதனால அங்க கலவையில சாமான்லாம் வாங்கியிருக்கா, ஆனால் பணம் கொடுக்கல. அதுக்குள்ளதான் 2 சுவாமியும் சித்தி ஆயிட்டா. இதை இப்போ 3ஆவதா வந்திருக்கிற பெரியவாள்கிட்ட இந்த கடைக்காரர் சொன்னார், சாமியார் ஆயிட்டு இனிமே பணம் கொடுக்காத இங்கேயே உட்கார்ந்தா என்ன பண்றது, எப்படி கடன் அடைக்கிறது அப்படின்னு. இவர் சொன்னோன்னு தான் எனக்கு தெரிஞ்சது, நம்ம இனிமே ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தோம்னாக்க இந்த மடத்தை நிர்வாகம் பண்றதுக்கு வேணுங்கிற ஐஸ்வர்யெல்லாம் திரட்ட முடியாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நான் யாத்திரை பண்ணணும்னு ஆரம்பிச்சுது. யாத்திரை பண்ணி தான் ஆனும் போல இருக்குன்னு தோணித்து அதுக்கப்புறம் யாத்திரை பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி யாத்திரை பண்ணிட்டு பல இடத்துல போய் சுத்த ஆரம்பிச்சது தான் இப்படி சுத்தின்ண்டே இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னாலாம், கவலைப்படாதப்பா நான் கூடிய சீக்கிரம் இதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடன்லாம் அடைச்சாச்சு அப்படின்னு சொல்லுவா. அப்போ மடத்து இவ 13 வயசா இருந்ததுனால மைனரா இருந்ததுனால கடலூர்ல இருந்த ஒரு பெரிய பக்தர் அவர் தான் கார்டியனா இருந்தார். இன்னொரு கலெக்டர் இவாளெல்லாம் கார்டியனா வச்சுட்டு இந்த மடத்து நிர்வாகம் நடந்துருக்கு. அவள்லாம் சொல்லுவாள், அந்த கார்டியன் அவள்லாம் பெரியவாள்கிட்ட இது குழந்தையாத்தினால சுவாமியில உட்காந்துக்க வேண்டியது, நீங்க யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி வெளியில போகணும், எப்படி வாசல்ல இருக்கணும், என்னென்னலாம் பண்ணணும்னு அவ சொல்லி கொடுப்பா. அதே மாதிரி கருங்குளம் கிருஷ்ணா சஷ்யல் அப்படின்னு இருந்தார், அவர் தான் எனக்கு பாடங்கள்லாம் சொல்லி கொடுப்பாரு, எப்படி பூஜை பண்றது எல்லாம் சம்பிரதாயங்களும் சொல்லி கொடுப்பார். இப்படி எல்லாம் சொல்லி கொடுப்பா. என்ன அதுல அத்தியாத்மிகத்துல ட்ரெயின் பண்ணிட்டே இருந்தா. மடத்து நிர்வாகத்தெல்லாம் இந்த லௌகீக விஷயங்கள்லாம் அவ பார்த்து இருந்தா. அப்படிதான் இருந்தது. அப்படி நான் அதுக்கப்புறம் வேற வழியில யாத்திரை பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த யாத்திரையை தொடர்ந்தேன். அப்படி யாத்திரையை தொடர்ந்து இங்கேருந்து முன்னாலேயே பார்த்துருக்கோம், கலவையிலேருந்து பெரியவா போய் கும்பகோணத்துல பட்டாபிஷேகத்துக்கு போனா போற வழியில பல இடங்களுக்கு போனா, திண்டிவனத்துல தங்கினா, பன்ருட்டியில தங்கினா அப்படிங்கிறது. இந்த பன்ருட்டிங்கிற இடத்துல பெரியவா தங்கரா. பன்ருட்டியில வந்தா அங்க ஒரு ரெட்டியார், அந்த பரமகுருநாத காலத்திலேயே ரொம்ப அவர்கிட்ட பிரியமா இருந்தவர், மடத்துக்கு நிறைய கைங்கரியம் என்றவர். அவர் இன்னும் வரலையே, அவரை பார்க்கலையே அப்படின்னு பெரியவா விசாரிக்கிறா. அப்படி ஆளை போய் பார்த்துன்னு அவர் என்ன ஏதுன்னு விசாரிச்சுன்னு வச்சுறா. அவ போய் பார்த்தாளா. பார்க்கறதே அவர் என்ன சொன்னார், என்ன நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப ரசமான நிகழ்ச்சி, சுவாரஸ்யமா இருக்கும். அது ரொம்ப பெரியவாளுக்கு சந்தோஷத்தை குடிச்ச நிகழ்ச்சி. அது பெரியவா இப்ப சொல்றா, அது என்னங்கிறத நாம தொடர்ந்து பார்க்கலாம்.